ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு காசும் சேர்த்து வைக்காத மீன ராசி மீன லக்னம். வேலையை கண்டு துவண்டு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். வேலையை நினச்சி எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடிய ராசியாக இருக்குது. ஓடி ஓடி உழைச்சும் இன்றைக்கி நான் ஒரு பைசா கூட சம்பாரித்து வைக்கலைங்க, சேர்த்து வைக்கலைங்க. 4 நண்பர்களை மட்டும்தான் சேர்த்து வச்சுருக்கேன். அவங்களும் இன்றைக்கி நான் சொல்கிறது எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. காசு இருக்கும்போது கால் சுற்றின பாம்பாக என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் இறங்கும் போது என்னையவே சோதிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மீனராசியோட நிலைமை. நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருந்துட்டு டெய்லியும் 200 300 ரூபா அசால்ட்டாக செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டேன்னா நீங்கள் தாங்கண்ணா அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இடம் வீடு வாங்கி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள் அவங்கள விட நீங்கள் தான் உயர்வான இடத்துல இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி சற்றே சறுக்கல் விழுந்தனால நீங்கள் முடிஞ்சு போயிட்டீங்க, நீங்கள் பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு ஏற்றத்தில் திருப்பி வரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை அவங்க வெஞ்சன்ஸ் பண்ணும் விதமாக செயல்பட்டு இருக்காங்க. மீனராசி மற்றும் மீன லக்னத்தை பொறுத்த வரையும் உயிரோடு இருந்தால் போதுங்க, அவ்வளோ ஒரு மன கஷ்டங்கள் மனபயம் சொல்ல முடியாத அளவுக்கு மனசில் கோபமும் ஆக்ரோஷமும் இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா மீனத்தை பொறுத்தவரை அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க, ஆக்ரோஷப்பட மாட்டாங்க. இன்றைக்கி அப்படியே தலைகளாக இருக்குது. அப்படி பார்த்தா உடனே என்ன பண்ணுனாலும் பார்த்தாவே அவ்வளோ கோவம் வருதுங்க, யாராச்சும் பேசினாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தங்களும் மன வலிகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் ராசியிலே ராகு வந்து தான். எப்போவுமே ஜென்ம ராகு காலங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜென்ம சனி காலங்களை கூட நம்ம தப்பிச்சிடலாங்க. ஆனால் ஜென்ம ராகு காலங்கள் 2 பக்கம் 2 நெஞ்சில் கடப்பாரை வச்சு குத்துனா இப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மன வலி வேதனை, எதிலிருந்தும் மீண்டு வர முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா டிகிரி தாண்டினோடனே மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த மீனராசியை பொறுத்தவரை ராசிக்கு 12 சனீஸ்வர பகவான், ராசியிலே ராகு, ராசிக்கு 7 கேது, சொல்ல முடியாத அளவுக்கு மன வலி வேதனைகள். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வெளியே வர்றது, ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் எப்படி மீண்டு வெளியே வர்றது, ஒரு மாதிரி மனவலி தொடர்ந்து இந்த 1.5 வருஷமாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நான் மற்றவங்கள மாதிரி யாருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் பண்ணலாம், மற்றவங்க மாதிரி ஏமாத்தலை, மற்றவங்க முடிஞ்சு போகணும்னு நினைக்கல, ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்குது. எந்த பக்கம் போனாலும் அடி, தொழில் அடி, வேலையில் அடி, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம், குழந்தைகள்னால பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. இஎம்ஐ, அதாவது பணப்பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு. இந்த பிளானெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிடலாம், வருஷம் வேணும் வந்துட்டு இருக்கிற பணம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் போட்டு பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் எல்லாமே நடக்காத மாதிரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை விட அதிகபட்ச கடன்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கடன்களை அள்ளி கொண்டு கொடுத்துட்டு போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதான், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சனீஸ்வர பகவான். நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பாதிப்படைஞ்சதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசி அந்த அளவுக்கு ராசிக்கு பொதுவாகவே இதே மாதிரி காம்பினேஷன் தனுசு ராசிக்கு வந்துச்சு. ராசியிலே ஜென்ம சனி ப்ளஸ் கேது வந்தார். இன்னைக்கு காம்பினேஷனாக ஜென்ம சனி ப்ளஸ் ராகு. அப்போ 4 மடங்கு அதை விட மன வலி மன வேதனைகளோட வசிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி மற்றும் மீன லக்னம். இது எல்லாமே ஏறக்குறைய ராகுவோடைய கடைசி பாகை வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டிகிரி 1 டிகிரி கிட்ட ராகு வந்துட்டாரு. இனி பயப்பட தேவையில்லை மீனராசி மற்றும் மீன லக்னம். இப்போதான் சனீஸ்வர பகவான் தன்னுடைய என்ட்ரியை அங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு மீனராசி மேலே. இதனால மீனராசியை பொறுத்தவரையும் ஜென்ம ராகு அளவுக்கு ஜென்ம சனி தொந்தரவுகள் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பண்ணாது. அதனால நிம்மதியான பெருமூச்சை விட்டலாம். நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்ச உங்களுக்கு இனி படிப்படியான ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலங்கள் இதோ கண்ணு கெட்டின காலங்கள் வந்துருச்சு. இந்த 2025 மே மாத பலன்கள் கிரக சேர்க்கைகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு காத்துருக்கு. இதுக்கு மேலே கிரகங்கள் வேண்டியது இல்லையா ராசியில் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 4 கிரகம் உங்கள் ராசி மேலேயேங்க. இன்றைக்கி ஒரு சிந்தனை, மதியானம் ஒரு சிந்தனை, சாயந்தரம் ஒரு சிந்தனை, நைட் ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒரு தடவையும் ஒரு சிந்தனைகள். அதாவது ரொம்ப மிக்சடு எமோஷனாக இருக்குது. காலையில் சந்தோஷமாக இருப்பீங்க, மதியானம் சிரிப்பீங்க, சாயந்தரம் என்னன்னு தெரியாமல் துக்கமாக இருப்பீங்க. அப்படிங்கிற மாதிரி 4 கிரகம் ராசியில் மேலே போகும்போது ரொம்பவே மனம் பார்த்திங்கன்னா அலைப்பாயும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னா காலையில் ஒரு வேலையை திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், மதியானம் ஒரு தொழிலை திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாறி என்ன நினைக்கிறோமோ அது ஆப்போசிட்டாக நடக்கிறது, ஆப்போசிட்டாக நினைக்கிறது நல்லதாக நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் லக்னத்திலேயே ராசியிலே இவ்வளோ கிரகங்கள் இருக்குது. அதே போல்
ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 5ல் செவ்வாய் நீசமா இருக்காரு, ராசிக்கு 7ல் கேது இருக்காரு. நீங்க ஒரு கோடு போட்டு பாருங்க, சூரிய பகவான் மேஷத்துல இருக்கிறாரு. அனைத்து கிரகங்களும் ராகு கேது அச்சுக்குள்ளாரியே இருக்கும். மீன ராசியோட ஒரு கோடு போட்டு பாருங்க, ராகு கேதுவோடைய எல்லா கிரகமும் கூட்டா இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். அப்ப ஏதோ ஒண்ணு அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுது. பொதுவா இந்த மாதிரி அடைஞ்சிருக்கும் போது நம்ம ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளார அடைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு சுதந்திரமா செயல்பட முடியலையே, எனக்குன்னு எதுவும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், வருத்தங்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல இந்த கோச்சாரம் உங்களுக்கு எதை கொடுக்க காத்துட்டு இருக்கு? முதல் தர யோகமாக சூரியன் அப்படிங்கிறது பலமான கிரகம், 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம். உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியாகி சூரியன் 2ல் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது என்ன மாதிரி பலன்? முதல் தர யோகமாக உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், தன்னம்பிக்கை இது எல்லாமே பழைய மாதிரி வரப்போகுது. சூரியன்கிறது பார்த்தீங்கன்னா அப்பாவை குறிக்கக்கூடிய கார கிரகம். அப்போ எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனைகளா இருக்கு, இந்த கடன் பிரச்சனைகளை என்னால் அடைக்கவே முடியல, எங்கள் அப்பாவுடைய சப்போர்ட் இருந்தால் நிச்சயமாக அடைப்பேன். அப்பாவுடைய சப்போர்ட்டு, சித்தப்பாவுடைய சப்போர்ட்டு, மாமனாருடைய சப்போர்ட்டு இது எல்லாமே குறிக்கக்கூடிய சூரியன் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அது பண்ணுனா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நாங்கள் வெளியே வந்துடுவோம். இது எப்படி வெளியே வரதுன்னே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த கோச்சாரம் உங்களுக்கு மாமனார்னால, அப்பானால பொருளாதார ஏற்றங்கள். இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு என்னென்ன ஓரமாக உட்காந்துக்கோங்க. ஏன்னா சூரிய பகவான் ராசியிலே இருந்தார். அப்போ ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலைகள் இருந்தாலும் மனசு கொடுக்காத மாதிரி, இல்லை எல்லாருக்கும் பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் பொதுவானது தானே, நீ மட்டும் உனக்கு மட்டும் கொடுத்தா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல இடையூறுகளை சந்தித்து இனி வரக்கூடிய காலங்களில் அப்பா சார்ந்த ஆதரவு, அம்மா சார்ந்த ஆதரவு இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். சந்தோஷம், மன மகிழ்ச்சி. என்னதான் 7.5 சனி இருந்தாலும் ராகு அளவுக்கு 7.5 சனி தொந்தரவு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பொறுத்தவரையும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தொழிலை நிச்சயமாக பல அலக்கலைச்சலுக்கு அப்புறம் தொழிலை நிச்சயமாக உயர்த்துவார். ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு போய் தொழில் ஸ்தானம், அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுக்கு தயாராகிடுவார். அப்படி போகும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கும்போது தொழில் தொழில் அப்படிங்கிற மாதிரி ஓடுவீங்க. இத்தனை நாளாக தொழிலில் அசால்ட்டாகவும் இல்லை ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சாலும் முடியாட்டியும் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ் பெருசாக போடாமல் ஜெயிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிருப்பீங்க. அதுக்கு உண்டான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி சதவீதம் தான். எதுக்கு இதை போய் பண்ணிட்டு நம்ம எதுவுமே பெரிய வளர்ச்சி இல்லையே அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் இருந்தாலும் இனி தொழில் ஸ்தானம் பலம் பெறதுனால வேலையாட்களுக்காக தொழில், கடனுக்காக தொழில், சும்மா பேருக்காக தொழில் நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்களும் மன வலிகளும் மன வேதனைகள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த யோகங்கள் நல்லா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழில்னால ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். துணிவு, தைரியம், சனி ராகு அப்படிங்கிற கிரக சேர்க்கைகள் ராசியில் வந்தாலே துணிவு, தைரியம் இதெல்லாமே தானே போல் ஒரு கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் மீனராசி ரொம்ப கஷ்டம். எப்போல்லாம் ஜென்ம ராகு ஜென்ம கேது வருதுங்களோ அன்னைக்கு எல்லாமே நமக்கு பணம் பார்த்திங்கன்னா வெளியே போய் பிரச்சனையில் மாட்டிக்கும். நல்லா பழகிட்டு இருந்தாங்க, 10 வருஷம் 20 வருஷம் பழக்குங்க, நட்புங்க. ஆனால் இந்த பணத்தை வாங்கி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வாங்கி பண்ணாலும் பரவாயில்ல, முன்னாடியே பந்தா காமிக்கிறாங்க, ஆனால் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வருத்தங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பண பிரச்சனைகள்லாம் திரும்பி உங்கள் பணம் உங்ககிட்டயே வர்றதுக்கும் நல்ல ஒரு யோகமாக இருக்கும். பிறந்த கால ஜாதகத்தில் 7ல் சனி தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் சனீஸ்வர பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால நிச்சயமாக காதல், திருமணம், கல்யாணம் இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா. ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது வேற. அந்த ஜென்ம சனி அப்படிங்கும்போது அது கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் நிச்சயமாக பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் ஜென்ம சனி காலத்தில் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கோச்சாரமும் அதுக்கு எல்லாத்துக்குமே நன்மை செய்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஆக மொத்தம் நிர்கதியாக எந்த ஒரு ஹெல்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ராசியாக இருந்த மீனம் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக வாழ்க்கையோடைய முன்னேற்ற பாதைக்கு அழைச்சி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய கிரகங்கள் லக்னத்தில் சம்மந்தப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் பல பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அது மட்டும்தான் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னம் மே மாதம் பண்ணக்கூடிய ஒரே நல்ல காரியம். அமைதியாக பேசுங்க, என்ன வேணுமோ அது மட்டுமே பேசுங்க.
சனி ராகு கிரக சேர்க்கைகள் வாயை பிடுங்கி பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு காலமும் அனுமதிக்காதீங்க. யாரையுமே நம்மளை பேச விடுறதுக்கு நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. அதுவுமே 7 சனி காலத்துல நான் ரொம்ப கம்மியா பேசுறது மட்டுமே தான் ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு நல்லது நடக்கும்போது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அந்த விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே முடிச்சுக்கிட்டு, அது எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தாலும் சரி, முடிச்சுட்டு அதை சொல்லும்போது அதோடைய தரம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். உங்களுடைய வாக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னனால இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மன வலி, மன வேதனைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இருக்காது அப்படிங்கிறதுல அடிச்சு ஆணித்தனமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.